வணக்கம் மக்களே, நான் குணா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா கேரள எல்லை பகுதியான தாளூர்ன்ற பகுதி இருக்கு. அங்க 2 நாட்கள் முன்னாடி கேரள வருவாய்த்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழக எல்லையை குறிக்கிற பலகைகள், நம்ம தமிழ் பலகைகளை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசுக்கோ, தமிழ்நாடு வருவாய்த்துறைக்கோ எந்த ஒரு தகவலும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அந்த பலகைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு ஆங்கிலம் மற்றும் மலையாளத்துல இருக்க அவங்களோட எல்லை பலகைகளை வந்துட்டு ஊண்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இது அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஊண்டிட்டு போனது யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது. அரசாங்கத்துல இருந்து வயநாடு மாவட்ட வருவாய்த்துறையில இருந்து தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு அபிஷியல்ஸ் இப்படி முறைகேடா நடந்துகிட்டது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னா, இங்க பாருங்க இந்த இது என்ன இடம் எங்களுது, இந்தாங்க ப்ரூஃபை பாருங்க, இடத்தோட பத்திரத்தை பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க இதை பண்ணியிருக்கணும் முறையா. ஆனா இப்படி முறைகேட்ட தனமா ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 சென்ட் இடம் மக்களே. அது நம்ம தமிழக பகுதி தான். 2017 அங்க இந்த மாதிரி பலகைகள் வச்சிருக்காங்க. வருக தமிழ்நாடு எல்லை நிறைவடையும் பகுதி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க அந்த மயில் கல்லையும் பிடுங்கி போட்டிருக்காங்க. அந்த பலகைகள் 2 3 இருந்திருக்கு, அதையும் பிடுங்கி போட்டிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த புகைப்படங்கள் காட்டுறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்ச போர்டு பாருங்க. இந்த மஞ்ச போர்டுல நன்றி மீண்டும் வருக தமிழ்நாடு தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இருக்கும். அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தாளூர்ன்ட்டு இந்த பச்சை கலர் அவங்க ஊரு பலகையை வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த இந்த புகைப்படத்தை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் மஞ்சள் பலகை பின்னாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில அடிகள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிற பலகையில கேரள அரசுகளோட பிரிவுகளை போட்டு இந்த மாதிரி மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. அப்படின்னா இவங்க என்ன நோக்கத்துல பண்றாங்க? வேணும்னே இது ஒரு பிரச்சனை ஆகணும்னு பண்றாங்களா, இல்ல இது என்ன நோக்கத்துல பண்றாங்கன்றது உங்க கருத்து என்னன்னு பதிவிடுங்க கருத்து பெட்டியில. இதுக்கு உடனே பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்துல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் சீமான் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இப்ப இந்த நாம் தமிழர் போராட்டம் அறிவிச்சு போராட்டம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இரு மாநில காவல்துறையும் அந்த இடத்துல இப்ப குவிச்சிருக்காங்க. ஏன்னா போராட்டம் நடக்குது, அங்கேயும் பொதுமக்கள் கூடுறாங்க, இங்கேயும் நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் கூடுறாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி மாவட்ட வருவாய் துறையினருக்கு அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு உடனே அந்த பலகைகளை அகற்றிட்டு தமிழ் பலகைகளை வைங்கன்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரம் வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகாஸ்ரீ விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேரள வருவாய்த்துறைக்கு அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ஞாயிறு அல்லது நாளைக்கு திங்கட்கிழமைக்குள்ள இதை நிலத்தை அளவை செய்து மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் நில அளவைத்துறையில இருந்து ஆளுங்க 2 நிலத்தை அளந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரதா தான் முடிவெடுத்திருக்காங்க. திங்கட்கிழமைக்குள்ள நாம் தமிழர் கட்சியினர் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமைக்குள்ள இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சு அதே இடத்துல பேர் பலகை நடத்தலைன்னா மண்டல அளவுல மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்ட்டு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கும் போது நம்ம காமராஜர் ஐயா காலகட்டத்துல காமராஜர் மேல எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். எனக்கான ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல. அதுல ஒண்ணு இது. அந்த மாதிரி பிரிக்கும் போது கேரளால பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி தமிழ்நாட்டுக்கும் மலையாளிகள் அதிகம் வசிக்கிற பகுதி அந்த எல்லையோரத்துல இருக்க கிராமங்கள் அந்த ஊர்கள் மதத்துக்கும் செல்ற மாதிரி தான் அப்ப இருந்த சட்டம் அந்த நிபந்தனைகளை வச்சுதான் பிரிச்சாங்க. ஆனா தேவிகுளம், பீர்மேடு, செங்கோட்டை இந்த மாதிரி பல பகுதிகள் பாத்தீங்கன்னா அங்க தமிழர்கள் அதிகமா இருந்தாலும் அந்த கேரள அரசாங்கம் பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டாங்க. அதை போய் நம்ம தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் போயிட்டு அப்ப இருந்த முதலமைச்சர் காமராஜர்கிட்ட முறையிடும் போது அவர் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்ல, தேசிய கட்சி. அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவிகுளம், பீர்மேடு, அதாவது மேடாவது குளமாவது எல்லாம் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு, போய் வேலையை பாருங்கன்ட்டு முடிச்சிட்டாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு தமிழ் தேசியவாதியா எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லா தமிழ் தேசியவாதிகளும் இதே கருத்து தான் அப்படின்ற மாதிரி காமராஜர் எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அவர் இந்த மாதிரி 1 2 பிழையும் பண்ணியிருக்காரு. இப்ப அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அப்ப பண்ணது அந்த மாதிரி பல இடங்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது கேரளா ஆளுகைக்கு கீழே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி வருங்காலத்திலயும் இந்த மாதிரி 13 சென்ட் இல்ல 13 இன்ச் இடம் கூட அந்த மாதிரி மாறக்கூடாது. நம்மகிட்ட இந்த மாதிரி பிரிச்ச பிறகு ஏன்னா அடுத்தடுத்து இதை ஒரு சம்பவமா வச்சு அடுத்தடுத்து இதே மாதிரி பல இடங்களை பிடிக்கிறது, சம்பவம் இது பண்றது, அதை மோதல் அமைதியை சீர்குலைக்கும். அதனால இதை இப்பயே தடுத்தே ஆகணும். மலையாளின்றது எப்படி உருவாச்சுன்னா அதுவும் நம்ம தமிழர்கள் தான். நம்ம சேரர்கள் தான் இந்த காலத்துல தமிழ்நாடுனாலே மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் அந்த மாதிரி சேரர்களை தான் முதல்ல குறிப்பிடுவான் அந்த அடுக்கு மொழியில வர்றதுனால.
அப்படின்றப்போ அவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்றது அவங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம நம்ம அமைதியா பேசினாலே சரி ஓகே, இந்த மாதிரி பத்திரம் உங்ககிட்ட இருக்கா, சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்க சுமூகமா பேசும்போது நார்மலா வந்து பேசும்போது நடக்கும். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு எடுத்தெறிஞ்சு பண்ணிட்டு எகத்தாளமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த அகத்தை தான் தூண்டி விடும், ஈகோவை தான் தூண்டி விடும். அப்படின்றப்போ கண்டிப்பா இது பிரச்சனை தான் ஆகும். அவ்வளவு சீக்கிரம் ஒரு இரு தரப்புலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தப்புக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க அப்படின்றதுதான் வருத்தம் தரக்கூடிய ஒன்றா இருக்கு. மலையாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா மலைனா உங்களுக்கு தெரியும், மலை குன்றுகள். ஆழினா தமிழ்ல பாத்தீங்கன்னா கடல்ன்றதுதான் பொருள். கடலோட பல பேர சொற்கள்ல ஆழின்றது ஒண்ணு. ஆழி பேரலை வந்து குமரி கண்டத்தை அழிச்சுதுன்னு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மலைக்கும் ஆழிக்கும் நடுவுல வாழ்றதுனால தான் இவங்க வந்து மலை ஆழிகள். அந்த பேர் காரணத்திலேயே தமிழ் தான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோட எதா இருந்தாலும் சுமூகமா பேசி, ஏன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா அது வந்துட்டு வெளியே இருக்கவனுக்கு தான் வந்துட்டு ஆதாயமா இருக்கும். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி தேசிய கட்சிகள் இப்ப நம்மள பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் திராவிடமும் தான் ஆழ்ந்துட்டு இருக்கு. திராவிடம் வந்து கம்யூனிஸ்ட் ஆள்றது ஓகே, ஆனா இங்க திராவிடம் வந்து ஆள்றது சரியே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த நிலைப்பாடுலையும் பாத்தீங்கன்னா திமுக அரசு எந்தவித கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கல. அவன் அப்படின்றப்போ தமிழ் தேசியவாதிக்கு தான் தமிழ் நிலம் வந்துட்டு தமிழ் தேசியவாதிகளுக்கு தான் அந்த அக்கறை இருக்கு. அவங்க தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத தேசிய கட்சிகளான பிஜேபிக்கு தான் அது வந்துட்டு உள்ள நுழைகிறதுக்கு வந்து வழி அமைத்து கொடுக்கும். அதை வந்துட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அதை கருத்துல கொண்டு இனிமே வருங்காலத்துல வந்துட்டு பார்த்து நம்மளுக்குள்ள வந்துட்டு இரு தரப்புமே சொல்றேன், சுமூகமான நிலைப்பாடுகளை எட்டணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தவங்க தான் அவங்க அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப கடுமையா ஏதோ எதிரிக்கு கூட சண்டை போடுறது போராடுற மாதிரி அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போய் நம்ம தமிழர்கள் வந்து புரிய வைக்க பார்க்கணும். ஏன்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான் அவங்க. இப்ப வந்து கொஞ்சம் எப்படி திருநெல்வேலியில தமிழ் கொஞ்சம் மாறி இருக்கும், கன்னியாகுமரியில ஒரு மாதிரி இருக்கும், மதுரையில ஒரு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அது இன்னொரு ஃபார்மேட் ஆஃப் தமிழ் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் அந்த தாய்வளம் கொண்டு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நம்ம தான் புரிய வைக்கணும், அந்த இடத்துல நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் மூத்தவங்கன்றப்ப நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் இது பண்ணணும்னு. இப்ப தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா தமிழருக்காண்டி நிக்கிறது யாருன்றது இது மூலியமாவே உங்களுக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதுவும் அதுல ஒண்ணு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதனால தயவு செஞ்சு உங்க வாக்குகளை வந்துட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு செலுத்தி வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலையும் நிக்க போறது இல்லை. 2009 ஈழப்படுகொலையிலையும் பாத்தீங்கன்னா அதுதான் நடந்தது. ஆனா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாக்குகளை வந்துட்டு ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு யோசிச்சு வாக்களிங்க. உங்க கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. கண்டிப்பா எல்லாரும் உங்க கருத்துக்களை வந்துட்டு பதிவிடுங்க. இந்த சூழ்நிலையில உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும், எது சரியா இருக்கும், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.